கருஞ்சட்டை ராஜேந்திரன் நல்ல பேச்சாளர், நல்ல அனுபவசாலி, இடதுசாரி சிந்தனை உள்ளவர், முற்போக்கு சிந்தனை, திருக்குறள் நன்கு தெரிந்தவர், புழல் சிறையில் திருக்குறளை பற்றி தினமும் ஒரு திருக்குறள் அதனுடைய பொருள் பற்றி விரிவாக சொல்வார். நேற்று இரவு சுமார் ஒரு 30 நிமிடங்கள் அவர் பேசினார். அதிலிருந்து கிடைத்த தகவலைத்தான் தற்பொழுது நான் சொல்கிறேன். முழு காணொளியும் நான் தனியாக வெளியிடுவேன் என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடம். அவர் திராவிடர் கழகத்தை சேர்ந்தவர். எப்பொழுதுமே சட்டை கருப்பு நிறமாகவே இருக்கும். திராவிடர் கழகங்கள் அனைவருமே கரும் சட்டை தான் அவர்கள் அணிவார்கள். நாத்திக சிந்தனைகள் உள்ளவர்கள்தான், கடவுள் மறுப்பாளர்கள்தான். ஆனால் அவருடைய பேச்சு பலரை சிறை வாழ்விலிருந்து நல்ல வழியில் அவர் மாற்றியுள்ளார். ஒருவரை படிக்க வைத்து MA வரை படிக்க வைத்துள்ளார். ஏனென்றால் ஏதோ ஒரு காரணத்தினால், கோபத்தினால், ஆத்திரத்தினால் அவர் தவறு செய்து விடுகிறார்கள். அதனால் அவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள் சிறையில். சிலர் குறுகிய தண்டனை, சிலருக்கு வாழ்நாள் தண்டனை, கொலை குற்றம் போன்றவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படுகிறது. அவர்களுக்கு உயிரே போக்கக்கூடிய அந்த தண்டனை தூக்கு தண்டனை. அது இல்லை என்றாலும் தற்பொழுது நடக்கத்தான் செய்கிறது. அந்த வகையில்தான் இவர் கருஞ்சட்டை ராஜேந்திரன் அருமையாக சிறப்பாக அவர் பேசியது பல தகவல்கள், ஒரு விழிப்புணர்வை தந்தது என்று சொல்லலாம். நானெல்லாம் ஒரு சாதாரண மனிதன்தான். என்னுடைய அனுபவங்கள் அயல்நாட்டு அனுபவங்கள் தான். ஆனால் இதுபோல ஒரு ஆழமான கருத்தை சொல்லக்கூடிய அளவிற்கு நான் வளர்த்து கொள்ள வேண்டும். பலர் அப்படி பேசினார்கள். சட்டத்தை வைத்து பேசினார்கள். வேறொருவர் சாதியில்லா சான்றிதழ் வேண்டும் என்று கேட்டபொழுது ஒரு தாசில்தார் தர மறுத்துவிட்டார். அதை உச்ச நீதிமன்றத்திற்கு கொண்டு சென்று அதை வென்று வந்தார். சாதி என்பது இடையில் ஏற்பட்டது தான். ஆண் ஜாதி பெண் ஜாதி என்று சொல்லலாம். அப்படித்தான் பாரதியாரும் சொல்வார். 2 சாதி தான். அப்படி எங்கிருந்து சாதி வந்தது? அதில் எதில் உயர்வு எதில் தாழ்வு என்றெல்லாம் வரும்பொழுதுதான் சிலருக்கு இதை சட்டப்பூர்வமாக, அதுவும் சர்டிஃபிகேட்டில் படித்து சான்றிதழில் எனக்கு சாதி இல்லை என்ற ஒரு, எல்லோருக்கும் சாதி பெயர் வைப்பார்கள், ஏதாவது ஒரு சாதி என்ற சாதி இல்லாதவர் என்ற அவர் வாங்கினார். மிக சிறப்பான ஒரு சட்டமாக வந்தது. மிக மகிழ்ச்சி. இன்றும் வேண்டினால் அவர்கள் பள்ளிக்கூடத்திற்கோ கல்லூரிக்கோ எங்கு சென்றாலும் எனக்கு சாதி இல்லை என்ற ஒரு பெயரை வைக்கலாம். அது செய்தது ஒரு அரசு மூலியமாக, சட்டம் மூலமாக. இதை சொன்னவர் இன்னொரு நண்பர். எனவே நாம் எல்லாம் வாழ்கிறோம், இறக்கிறோம். என்ன சாதனை செய்துவிட்டோம் என்றால், இப்படித்தான் பலர் சாதனைகள் செய்துள்ளார்கள். சிலர் வெளிச்சத்திற்கு வந்து உள்ளார்கள், பலர் வெளிச்சத்திற்கு வராமலே போய்விடுகிறார்கள். அதுதான் இந்த காலை பதிவாக நான் செய்கிறேன்.